வீடு கட்டுறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கணக்கு. ஆனா அந்த சொந்த வீடு கட்டும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு சந்தேகம் இதுதான். வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு கான்ட்ராக்டர், இன்டீரியருக்கு ஒரு டிசைனர், தனித்தனியா பார்க்கலாமா இல்ல இது எல்லாத்தையும் ஒரே ஆளுக்கு கொடுக்கலாமா? இதுதான். தனித்தனியா கொடுத்தா வேலை நல்லா வரும்னு நினைப்போம். ஆனா அது உண்மையே இல்ல. என்னன்னு இந்த வீடியோல கிளியரா சொல்றேன் வாங்க. ஹாய், திஸ் இஸ் அரவிந்த் ஃப்ரம் கிரவுன் கிராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர் இதை தனித்தனியா கொடுக்குறோம்னு வச்சுப்போம். வீடு கட்டுறவரு ஒரு இடத்துல ஜன்னல் வைப்பாரு. ஆனா இன்டீரியர் டிசைனர் வந்து சார் இங்கதான் வாட்டர் போறது, ஜன்னல மூடுங்கன்னு சொல்லுவாரு. இதனால கட்டுன செவத்தை உடைக்க வேண்டியதா இருக்கும். இப்படி உடைச்சு கட்டினா உங்க பட்ஜெட் என்ன ஆகுது சொல்லுங்க. இன்டீரியர் டிசைன் படி உங்க வீட்டோட லைட் பாயிண்ட், ஏசி பாயிண்ட் எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணிடுங்க. அப்படி பண்ணலன்னா வீடு கட்டின அப்புறம் செவுத்துல ஓட்ட போட்டு ஒயர் இழுக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்க பார்த்து கட்டின வீட்டோட அழகையும் குவாலிட்டியும் கெடுக்கும். இது மட்டும் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இன்டீரியர்ஸ் உள்ள வருவாங்க. இதனால வீடு கட்ட டைம் ஆகும். இது எல்லாத்தையும் ஒரே ஆள் கிட்ட கொடுக்குறோம்னு வச்சுப்போம். செங்கல் வைக்கிறப்பவே இன்டீரியருக்கு எங்க கபோர்ட் வரும், எங்க டிவி யூனிட் வரும்னு அவங்களுக்கு பக்காவா தெரியும். இதனால கட்டின செவத்தை இடிக்கவே வேண்டாம். இதே தனித்தனியா கொடுத்தா ரெண்டு பேருமே ப்ராஃபிட் பார்க்க ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. இதே ஒரே ஆள் கிட்ட கொடுத்தா ரேட் அடிச்சு பேசி பேக்கேஜா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, தனித்தனியா கொடுத்து 10 பேர் பின்னாடி அலையிறதை விட ஒரே ஆளுகிட்ட கொடுத்து அவரை ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட இருந்து அப்டேட் வாங்கிக்கலாம். அப்படி இல்ல இது ரெண்டுக்கும் நான் தனித்தனியா தான் கொடுப்பேன்னு சொல்றீங்கன்னா முன்னாடியே கான்ட்ராக்டர் அண்ட் இன்டீரியர் ரெண்டு பேரையும் நேருக்கு நேரா சந்திக்க வச்சு டிராயிங் பிளானை ப்ராப்பரா சொல்லிட்டாலே உங்க ஒர்க் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இந்த மாதிரி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கணும்.